அந்த சின்னதா இருந்த ரீசன் தான் எனக்கு வந்து 5th மந்த்ல வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, மிஸ்கேரேஜ். ஏன்னா நம்ம ஆசையா நம்ம ஒரு குழந்தைய நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. மத்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற மாதிரி என்னோட சர்வைக்கல் லென்த் வந்து இல்ல, என்னோட லென்த் வந்து கம்மி. ஸோ சர்வைக்கல் ஸ்டிச் பத்தி உங்களுக்கு பயம் இருக்கு, இல்ல என்னோட பிரெக்னன்சி வந்து எனக்கும் ஒரு சில டவுட் வேணும், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 18 ஆகுது. ஸோ இப்போதான் வந்து நான் எந்திரிச்சு கொண்டாடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா, கொஞ்சம் பொறுமையா ரிலாக்ஸா எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா நான் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா சண்டே வந்து நான் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒர்க் அவுட் மட்டும்தான் இல்லையே தவிர வாக்கிங் இருக்கும், மற்றதெல்லாம் டயட் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணலான்னு மேட் எல்லாம் போட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இருங்க நான் நீ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேட்ல போட்டேன். ஆனா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா உடம்பு டயர்டானா என்ன, மனசு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரும். இது என்ன வாழ்க்கை, ரொம்ப எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, டயர்டாகும் எந்திரிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணுங்க, ரொம்ப சலுப்பாகும் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் விடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ் எனக்கு முன்னாடி வந்து ரொம்ப டைட்டா இருக்குங்க. நீங்க டைட்டானா ரொம்ப அப்படியே டைட்டா அப்படிலாம் இருக்காது. ஆனா இப்போ வந்து எனக்கு ரொம்ப லூஸா இருக்கீங்க பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் வந்து எனக்கு லைட்டா இந்த இது போன்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் யாரெல்லாம் என்ன நோட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி நோட்டு, இந்த மாதிரி குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் தெரியுது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. ஸ்கேலில் தெரியறத விட நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது நமக்கு அது தெரியும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற கஷ்டத்துக்கு, நம்ம பண்ணுற ஒர்க்குக்கு, ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, வீக்லி ஒன்ஸு இல்லை ட்வைஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல தப்பே இல்லைங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் உங்களோட மசில்ஸ்லாம் வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. தினமும் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த ஃபிட்னஸில் இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் வந்து ரெஸ்ட்டு. ஸோ செம்ம ஜாலி. ஸோ இப்போ போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறேன். நான் உங்களை ஷாப்பில் போயிட்டு பார்க்குறேன். ஸோ மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா சியா வாட்டர் எடுத்துக்கிறேன். சமைச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, பூரிக்கு ரெடி ஆகிட்டு பூரி சமைக்க போகிறேன் நான். பூரி சமைக்க போகிறோம், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். நான் மேலே வந்து ஷேர் பண்ணுறேன் ஓல்டு பிக்கும் இப்போ இருக்கிற பிக்கும். இப்போ தான் எடுத்து பார்த்தேன் நானே. ஸோ செம்ம ஹாப்பி. உங்களுக்கு ரிசல்ட் தெரியுதான்னு சொல்லி சொல்லுங்க. நம்ம வந்து ஷாப் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 ஆகுது. ஸோ சாட்டர்டேன்றதுனால வந்து நான் கொஞ்சம் அப்படியே மார்னிங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சுங்க. ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய பரபரப்பு இல்லாமல், ஒரு சாப்பாடு செய்ய வேண்டிய பரபரப்பு இல்லாமல், அதனால மதியத்துக்கானவும் முடிச்சுட்டு தான் வந்துட்டேன் லஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணல, அதனால நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் கடைலாம் க்ளீன் பண்ண வேண்டியது. இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எனக்கு எப்படி பிரெக்னன்சில வந்து இவ்வளவு வெயிட், என்னோட போட்டோ நான் பிரெக்னென்டா இருக்கும்போது போட்டோ போடுறேன். பயங்கர வெயிட் 90 கிலோக்கு நான் போயிட்டேன். கரெக்டா டெலிவரி டைம்ல என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 90 கிலோ. இவ்வளவு ஏன் ஏறிச்சு, என்னோட இதுல வந்து எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய நான் என்னோட பிரெக்னன்சில ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இது பண்ணிருக்கேன். ஆனா இப்போ அப்போ வந்து எனக்கு கூட வந்து பாத்துக்கிறதுக்கோ இந்த மாதிரி கைடன்ஸ் பண்றதுக்கோ ஆள் இல்லை. ஏன்னா நாங்க லவ் மேரேஜ், வீட்டை விட்டு தான் வந்து நாங்க கல்யாணம் பண்ணோம். முக்கியமான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோஸ் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் மதியம் ஃப்ரீயா இருப்பேன். அப்ப வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரெக்னெண்டா இருக்க ஒவ்வொரு உமனும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே உங்க கூட ஷேர் பண்ணல, அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, என்னை மன்னிச்சிருங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போறதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. ஸோ வேக வேகமா சாப்பிட்டு வந்துட்டேன் நானு. 2 இட்லி, 2 முட்டை, கொஞ்சமா உருளைக்கிழங்கு மசாலா, காலையில பூரி பண்ண இல்லைங்களா, அது உருளைக்கிழங்கு மசாலாவே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால எதுவுமே என்னால காமிக்க முடியல. அதுக்கு முதல் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். மார்னிங்கே நான் சொல்லியிருந்தேன், என்னோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயினான காரணம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு நான் கம்மியா தான் இருந்தேன். கம்மியா இருந்தேன்னா ஒரு 76 அந்த அளவுக்கு இருந்திருப்பேன் வச்சுக்கோங்க. அதே நான் வந்து மேரேஜ் ஆகி பிரெக்னென்ட் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இருந்து பயங்கரமான ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5 மந்த்ல வந்து மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு. ஸோ அது என்ன ரீசன், என்ன ஏதுன்னு எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஏஜ் இல்ல மீன்ஸ் நான் ரொம்ப சின்ன பிள்ளைலாம் இல்ல, என் கூட யாரும் இல்ல. அப்ப கொரோனா டைம் வேற. அப்ப அம்மாவும் பேச மாட்டாங்க. பெருசா வந்து எந்த ரிலேஷனும் வந்து கூட இல்ல. நானும் எங்க வீட்டுக்கு 2 பேர் மட்டும்தான். ஸோ அதனால என்னாச்சு பாத்தீங்கன்னா, இந்த
துணி துவைச்சி மாடிக்கு தூக்கிட்டு போறதுல இருந்து. அப்ப நாங்க வந்து ஒரு காம்பவுண்ட் வீட்டுல தான் இருந்தோம். திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் காம்பவுண்ட் வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு போறது, வெளியில கல் இருக்கும் அங்கிருந்து துவைச்சு அந்த வெயிட்டை தூக்கிட்டு மாடிக்கு போறது. அதுவும் இல்லாம எனக்கு அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு சரியா தெரியாம யூடியூப் எல்லாம் வரும் இல்லைங்களா, சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு வந்து இத்தனை நாள்ல இருந்தே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்ட வீடியோங்கள் எல்லாம் பார்த்து, கண்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடியே வந்து இந்த பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பண்ணியிருக்கேன். அப்புறம் வெயிட்டு தூக்கியிருக்கேன். அப்புறம் நார்மலாவே வந்துட்டு மத்த பொண்ணுங்களுக்கு இருக்கிற மாதிரி என்னோட சர்வைக்கல் லென்த் வந்து இல்ல, என்னோட லென்த் வந்து கம்மி. ஸோ அது வந்து தாங்குற கெப்பாசிட்டி வந்து எனக்கு வந்து இல்ல. இந்த வெயிட்டை தாங்குற கெப்பாசிட்டி என்னோட கர்ப்பப்பைக்கு கெப்பாசிட்டி இருக்கு. கர்ப்பப்பை வாய் சொல்லுவாங்க இல்லைங்களா, கர்ப்பை பையோட வாய் வந்து சர்வைக்கல்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி சர்வைக்கல் வந்து எவ்வளவு இன்ச்சஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லைங்களா, அது வந்து எனக்கு வந்து வெயிட் தாங்குற அளவுக்கு இல்ல, ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அந்த சின்னதா இருந்த ரீசன் தான் எனக்கு வந்து 5th மந்த்ல வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு, மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பாப்பா அவங்களும் கேர்ள் தான். 5 மந்த் 5 மந்த் முடிஞ்சு 6 மந்த் ஸ்டார்டிங்ல எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த சிம்டம்ஸ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, எந்த பெயின் எதுவுமே இல்லைங்க, நார்மலா இருந்தேன். அப்ப வந்து கொரோனா டைம் நல்லா ஞாபகம் இருக்கு, லாக்டவுன் போட்டுட்டாங்க. அப்ப எங்க வீட்டுல கிரைண்டர் பெருசா இல்ல, கிரைண்டர்ல ஒரே மிக்சி மட்டும் தான் இருக்கும். நினைச்சுக்கோங்க, நானே எங்க வீட்டுக்காரு. அப்ப இந்த அளவு கூட எங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. ஒரு சின்ன வீடு, ஒரு 10க்கு 10 ரூம், அதுல ஒரு கட்டிலு, எல்லாமே அதுக்குள்ளேதான் இருக்கும். காம்பவுண்ட் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இது. கிச்சன் எப்படி இருக்கும், ஒரே வீட்டுல கிச்சனும் இருக்கும், இந்த பக்கம் பெட்டு, இந்த பக்கம் டிவி, இந்த பக்கம் பீரோ, அந்த மாதிரிதான் ஒரு ரூம்ல இருக்கும். சோ அதுக்கப்புறம் அப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நானு மாவாட்டிக்கிட்டே இருக்கேன். ஆட்டுக்கல் இருக்கு இல்லைங்களா, எல்லார் வீட்லயுமே ஆட்டுக்கல் இருந்திருக்கும். காம்பவுண்ட் வீடுங்க எல்லாத்துலயுமே இருக்கும் ஆட்டுக்கல். அந்த ஆட்டுக்கல் ஆட்டிட்டே இருக்கேன். லிக்விட் வந்து இருக்கு இல்லைங்களா, வாட்டர் வந்து லீக் ஆகிட்டே இருக்கு. எனக்கு அது உண்மையுமே தெரியல, அது பெரிய விஷயமாவே நான் எடுத்துக்கல. சோ ஏதோ ஒன்று படுதாட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே பேசணும். அந்த நாள் அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரியே அதுக்கு அடுத்த நாளுமே அதே மாதிரியே தான் இருந்துச்சு. நான் அப்பயுமே பெருசா எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் நான் வந்து அனாமலை ஸ்கேன் இருக்கு இல்லைங்களா, 5 மாசத்துல எடுப்பாங்களே, அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. சர்வைக்கல் பத்தி அவங்க எந்த ஒரு இதுவுமே சொல்லல, கரெக்டா இருக்கு, எல்லாம் நார்மலா இருக்கு. சோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா நான் அடுத்த ஒரு வாரம் வந்து எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அதுவும் ஒரு 2 நாள் கழிச்சுதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போறேன். இந்த மாதிரி வந்து லிக்விட் வந்து வாட்டர் வந்து லீக் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து சர்வைக்கல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு, கீழே இறங்கிருச்சு. பாப்பா எப்படி இருக்காங்கன்னா, இது வந்து கர்ப்பப்பைன்னு வச்சுக்கோங்க, ரவுண்டு, ஒரு கர்ப்பப்பை ரவுண்டு. பாப்பா கீழே இறங்கி வந்துட்டாங்க, தண்ணி இல்ல, அதனால தண்ணி வந்து பை வந்து கீழே இறங்கிருச்சு. சோ அதனால வந்து நம்ம வந்து அபார்ஷன் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா 6 மந்த் தான் ஆகுதும் போது இதுக்கப்புறம் இதுக்குள்ள வரைக்கும் நம்மளால வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களால உண்மையுமே அப்ப யாருமே இல்லைங்க கூட. நினைச்சு பாருங்க, நார்மலா நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறோம், நார்மலா போறோம். அப்ப போய் இப்படி சொன்னாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப எனக்கு சொல்லும் போது பெருசா தெரியல. ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க ஒரு பேரண்ட்ஸா உங்களுக்கு புரியும் என்னோட பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நானும் அழுகுறோம், எங்க வீட்டுக்காரர் அழுகுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் அங்கதான் சரி பிரைவேட்லதான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க கவர்மெண்ட் ஜிஹெச் போயிட்டோம். பெருச்சிப்பாளையம்ல இருக்கு ஒரு ஜிஹெச், திருப்பூர்ல, அங்க ஜிஹெச் போயிட்டோம். அப்ப ஜிஹெச் போயும் அங்கேயும் அப்படிதான் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்புறம் அட்மிஷன் போட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வந்து இருக்கட்டும், அடுத்த நாள் வந்து நீங்க உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி மாதிரி பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ பெயின் வரும்போது இல்ல வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணோம்னா, நாங்க தனியா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நாங்க 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு யோசிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் வந்து அவ்வளோ ரொம்ப மோசமான டைம் எங்களுக்கு. என் வாழ்க்கையில நான் அந்த மாதிரி, என் வாழ்க்கையில இந்த உலகத்துல யாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவா இருந்து அவங்க பசங்களை இழக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்ல. அதனால அதை தாண்டிக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட லைஃபே அவங்களுக்காக தான் நம்ம இருக்க போறோம். நம்ம பசங்களுக்காக தான் நம்ம உயிரோட இருக்கோன்ற அளவுக்கு நம்ம இருக்கும்போது, இப்போ அவங்களே இல்லைன்னும் போது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வரது என்னன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நாங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம், நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கணும். அவங்க சித்தப்பா இருந்துட்டு இல்ல வேண்டாம் நீங்க என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுருவாங்க.
கரெக்டா மார்னிங் ஒரு 5 மணிக்கு வந்து எனக்கு ப்ளீடு இல்லைங்களா, பிளட் கலந்து ஒரு மாதிரி பனி தண்ணி வந்து நிறைய வர லிக்விட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்புறம் உடனே வந்து நாங்கள் 6 மணிக்கெலாம் 5:30க்கெலாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அப்புறம் உடனே வந்து பெட்ல சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு அப்புறம் ரொம்ப நேரம் ஆகியும் எனக்கு வலி எதுவும் வரல. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நம்ம ஹாஸ்பிட்டல்ல எங்களை சேர்த்து எனக்கு அவ்வளவு நாள் வந்து பெருசா மூவ்மெண்ட் தெரியாது. அதாவது உருள்ற மாதிரி என்னமோ உருள்ற மாதிரி இருக்குமே தவிர பெருசா எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே எனக்கு தெரியாதப்ப. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வாட்டர் லீக் ஆக பாப்பா உள்ள வந்து ஓவரா செய்யறாங்க. ஏன்னா அவங்களால இருக்க முடியல போல, மூச்சு விடுறதுக்கும் எதுக்குமே இது பண்ண முடியல போல. நல்லா எனக்கு தெரியுது, என்னால ஃபீல் பண்ண முடியுது. அந்த இது அழுதுகிட்டே இருக்கும். அந்த சொல்லவே முடியாது, ஒரு மாசம் ஃபுல்லா நான் அழுதுருப்பேன். இப்ப இது வரைக்குமே எனக்கு ஃபீல் இருக்கு. ஆனா நான் நினைச்சேன், என் ஃபர்ஸ்ட் பொண்ணு இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் அபார்ஷன் ஆச்சு பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் நினைச்சேன் அபார்ஷன் ஆனதுமே எனக்கு இதே குழந்தைதான் எனக்கு திரும்ப வரணும், எனக்கு பொன் பிள்ளைதான் திரும்ப பழக்கணும். எனக்கு ரெண்டாவதா இப்ப வந்து கன்சீவ் ஆனாலுமே எனக்கு என் பாப்பா, இந்த ஃபர்ஸ்ட் பாப்பா தான் எனக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு நான் உண்மையாலுமே நான் ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரியே எனக்கு செகண்டும் கேர்ள் பேபி தான். நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு வைக்கணும்னு நினைச்ச பேர் தான் ஜாரா. அது ஏன்னு தெரியல, ஏன் எதுக்கு நான் எதுக்காக ஜாரா முடிவு பண்ணேன் ஏன்னு எனக்கு தெரியல. இன்னுமே சீரியஸா இதுதான், நான் ஜாரா வைக்கணும்னு என்ன அறியாமலே நான் யோசிச்சேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு தான் அந்த ஜாரா பேர் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஜாரா வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான், அதான் 5 மந்த்ல அபார்ஷன் ஆச்சு பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து வைக்கணும்னு நினைச்சு நான் மாசமான உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். பொன் பிள்ளையா இருந்தா ஜாரா, பையனா இருந்தா ரயான்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு ரெண்டுமே பொண்ணுங்க தான். இப்ப செகண்ட் பேபி வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு அந்த மாதிரி அபார்ஷன் ஆச்சு இல்லைங்களா, அந்த பாப்பாக்கு வந்து நாங்க ஜாரா வைக்கலான்னு தான் நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். நான் அப்ப வந்து அபார்ஷன் ஆகி எனக்கு வந்து அந்த த்ரோ அவுட் டேலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நான் அப்ப நினைச்சிட்டு இருக்கேன், நம்ம மனசுக்குள்ள நம்மளோட கடவுளை நினைச்சு அழுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி. எனக்கு தெரியாது, எனக்கு என் பாப்பா திரும்ப வந்தே ஆகணும், எனக்கு ஒரு செகண்ட் வர பாப்பா வந்து அந்த பாப்பா தான் எனக்கு திரும்ப கிடைக்கணும், அவதான் இங்க வரணும், இந்த பூமிக்கு அவதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இது பண்ண. நானு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5th மந்த் அதாவது டெலிவரி ஆயிடுச்சு. டேப்லெட் வச்சு பெயின் வர வச்சுட்டாங்க, ஜெயில் மாதிரி அதை வைப்பாங்க இல்லைங்களா, பெயின் வர வச்சு டெலிவரி ஆயிடுச்சு. பாப்பா வந்து குட்டிங்க, ரொம்ப குட்டி, சின்ன மண்டை, சின்ன கை, சின்ன காலு, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கான். வெளியில இருக்கும்போது உயிர் இருக்கு லைட்டா, நம்மளுக்கு தெரியும்லப்பா. அதனால இப்ப கூட அது என் கண்ண முன்னாடியே இருக்கு. அந்த நர்ஸ் வந்து எங்கிட்ட எடுத்து காமிக்கிறாங்க இந்த பாப்பாவை. என்னால அதை பார்க்க கூட முடியல, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஆசாசியா நம்ம ஒரு குழந்தைய நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வர்றது. ஆசாசியா ஒரு ஒரு உயிர் வந்து அது உருவாயிருக்கு. அதை நம்ம இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்னால தாங்கவே முடியல. என்னால அது வந்து சொல்ல வார்த்தை இல்லை. அது வந்து இந்த ஃபீலிங்லாம் வந்து அது அது யாருக்குமே நடக்கவே கூடாது. நான் இந்த உலகத்துல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. சோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, மாசமா இருக்கும்போது மட்டும் அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்க, இது நீங்க பண்ணுங்க, நீ உட்காந்துட்டே இருந்தா உனக்கு சுகப்பிரசவம் ஆகாது. நிறைய பாட்டிங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பாரு, துணியை துவைச்சு போடு, அது பண்ணு, வீட்டு வேலை செய்ய, நல்லா குனிஞ்சு நிமிந்து நடந்தாலே வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, யூடியூப்ல நான் பார்த்தேன், இவங்க தான் பண்ணாங்க, அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு, நானும் அதான் பண்ணுவேன், நார்மல் டெலிவரி ஆயிடும் மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. சோ ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி. உங்க உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க உடம்பு மாதிரி உங்க உடம்பும் கிடையாது. ஏன் நான் நல்லா இருந்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அனாமலி ஸ்கேன் நார்மல், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஒரு வாரத்துல எனக்கு நான் பண்ண தப்ப மிஸ்டேக்ஸ்னால எனக்கு இப்படி ஆயிருக்குன்னா, இப்ப தயவு செஞ்சு உங்களுக்கு நார்மல் டெலிவரி நல்லபடியா ஒரு டெலிவரி குழந்தைய பெற்று எடுத்துருங்க. அவ்வளவுதான். இது பண்ணுங்க அது பண்ணுங்க ரொம்ப போட்டு உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களை வருத்தி அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இதை நான் உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து ஒரு டிப்ரெஷன்னாலேதான் எனக்கு வந்து வெயிட் வந்து அதிகமா கெயின் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே எனக்கு செகண்ட் பாப்பா அதான் இப்ப இருக்காங்களே ஜாரா, அவங்க பேர் தான் இந்த கடைக்கு நாங்க வச்சிருக்கோம். ஜாரா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கரெக்டா 5th மந்த் முடிஞ்சு ஜூலை 16, 2020 வந்து ஃபர்ஸ்ட் பேபி வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. கரெக்டா அது முடிஞ்சு ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு செகண்ட் பேபி வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க. அப்பவுமே வந்து எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க செகண்ட் பேபியே உங்களுக்கு வந்துச்சுனாலுமே நீங்க வந்து 5 மந்த்துக்கு அப்புறம் வந்து சர்வைக்கல் ஸ்டிச்சிங் ஒண்ணு போட்டாகணும். சர்வைக்கல் ஸ்டிச்சிங் ஒண்ணு போட்டாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேபி வந்து டெலிவரி வரைக்கும் உள்ளே இருப்பாங்க, இல்லைன்னா இதே மாதிரிதான் திரும்ப அபார்ஷன் ஆகுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னா நாங்க என்ன பண்ணிட்டோம், பயந்து கரெக்டா அது வந்து 21
கொரோனா டைம் லாக்டவுன், ஃபுல் லாக்டவுன், ஒரு டாக்டருமே பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. கரெக்டா இங்க ஒரு 3 மாசம் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க எங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டோம், புதுக்கோட்டைக்கு போய் அங்கேயேதான் ஃபுல் டெலிவரி, ஃபுல் பெட் ரெஸ்ட் த்ரூ அவுட். ஒரு 10 months குழந்தை பிறந்த 15வது நாள் தான் நாங்க திருப்பூருக்கே வந்தோம். இடையில கஸ்டமர் இருந்ததுனால கட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதனாலதான் எனக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடாங்க, நீங்க அவங்க குண்டா இருக்காங்க, அவங்க இவ்வளவு நிறைய சாப்பிடுவாங்க, நிறைய என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க. நான் ஃபேஸ் பண்ணாத இதுவே இல்லைங்க. எங்க ஹஸ்பண்ட் கூட போகும்போது எங்க ஆன்டின்னு சொல்லியிருக்காங்க, அக்கான்னு சொல்லியிருக்காங்க, உங்க அக்காவான்னு கேட்டிருக்காங்க. நான் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது, அதாவது ஒரு காலேஜ்ல படிக்கும்போது, அப்பெல்லாம் அவ்வளவு குண்டா இருக்க மாட்டாங்க. நான் பசங்க கிண்டல் பண்றது, எந்த கடையில அரிசி வாங்குற அப்படின்ற நிறைய ஒரு நான் தான் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி குண்டா இருக்கிற யாரையுமே வந்து நீங்க காயப்படுத்தாதீங்க. ஏன்னா அவங்கவுங்க வலி அவங்கவுங்க உடம்பு அவங்களுக்கு தான் தெரியும். 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, பார்த்தா அவங்க எல்லாம் குண்டா இருப்பாங்க. 10 இட்லி தட்டு நிறைய சோறு சாப்பிடுவாங்க, அவங்க வெண்டியா இருப்பாங்க. அதனால வந்து உருவத்தை பார்த்து மட்டும் ஒருத்தவங்க வந்து எடை போட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளவு ஃபேஸ் பண்ணி எவ்வளவு ஸ்ட்ரகிளை தாண்டி மேல வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல தான் எனக்கு வந்து வெயிட் இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் இவ்வளோ ஆனது வந்து அதுலதான் பெட் ரெஸ்ட் எடுத்தது. அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, என்னதான் நம்ம சர்வைவல் ஸ்டிச் போட்டாலுமே எனக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பொண்ணுங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, அது பட்டா கூட நான் பயந்துட்டு இருப்பேன். ஐயோ என்னடா இப்படி படுது என்ன, அதுக்கெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் இதுக்கெல்லாம் கூட ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். இந்த மாதிரி அதுக்கு நான் ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனாலதான் எனக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எனக்கு சர்வைக்கல் ஸ்டிச் வந்து கரெக்டா 5 monthல போட்டாங்க. 5 monthல 23 weekல போட்டாங்க எனக்கு வந்து. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம திருப்பூர்ல பார்த்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்வைக்கல் ஸ்டிச் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாலே அடுத்த பேபி வந்து நார்மல் டெலிவரி மாதிரியே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு அது ஏற்கனவே வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால அது வந்து தன்னாலே உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆயிடும் சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த டாக்டர் வந்து நார்மல் டெலிவரி பண்ணல, சி செக்ஷன் வேற எனக்கு. ஸோ அதனாலே வந்து எனக்கு பயங்கரமான வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ சர்வைக்கல் ஸ்டிச் பத்தி உங்களுக்கு பயம் இருக்கு, இல்லை என்னோட பிரெக்னன்சி வந்து எனக்கும் ஒரு சில டவுட் வேணும், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் இந்த சம்பந்தமா நான் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பயங்கரமா எனக்கு என்ன, மாசமா இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களோட உடம்ப பார்த்துக்கோங்க. உடம்பு ஏறுது, நம்ம வந்து நார்மல் டெலிவரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு அதை பொறுத்துக்கோங்க. நார்மல் டெலிவரி ஆகவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும். சி செக்ஷன்னா நார்மல் டெலிவரி வரைக்கும் போய் கூட சி செக்ஷன் வந்தவங்களா இருக்காங்க. ஸோ அதனால வந்து தயவு செஞ்சு அந்த ரிஸ்கை மட்டும் எடுத்துறாதீங்க. உங்க ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லாம் இருக்கும், உங்க பேபி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமேன்ற மாதிரி. பேபி பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் அவ்வளவுதான், இதுதான் நான் ஷேர் பண்ண நினைச்சேன். வீடியோ ரொம்ப லென்த்தா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து இதை பத்தி அதிகமா யாரும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. சர்வைக்கல் ஸ்டிச் பத்தி ஆகும்னா நம்ம வந்து இப்ப அப்பெல்லாம் கூகுள் யூடியூப் அது 2 தானே இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல அதெல்லாம் பீக். கூகுள் யூடியூப் லாக்டவுன் டைம்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் கூட அவ்வளவு கிடையாது. யூடியூப் ரொம்ப ரொம்ப பீக்ல இருந்த டைம். ஏன்னா அப்ப என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது, வெளியே சினிமா கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருமே இன்டர்நெட்ல தான் இருந்தோம் அவங்கதான். ஸோ இதுவரை நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ நான் எடுத்திருக்க பாத்தீங்கன்னா என் குட்டி பிள்ளைகள் வந்து விட்டார்கள். இங்க இருக்காங்க பாருங்க, இவங்கதான் என் பசங்க. அவங்க பசங்க வந்ததுனால நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்னோட ஸ்டோரியை வேணும்னா நான் போஸ்டா கூட லாங்கா அது மட்டும் வெயிட் லாஸ் எதுவும் இல்லாம அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன டவுட் இருந்தாலும். இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா இதே மாதிரி போயிடுச்சு. ஏன்னா மார்னிங் நம்ம ஒர்க் அவுட் பண்ணல, ஆனா நான் நடந்துட்டேன். ஏன் நான் அதை அப்டேட் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மதியம் எடுத்த பேசினதே வந்து கொஞ்சம் அதிகமான டைம்ல இருக்குங்களா, அது வந்து இன்னும் நிறைய போச்சுன்னா ஸோ உங்களுக்கு போர் அடிச்சிருமோ, பார்க்க மாட்டீங்களோ அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் நான் அதை எடுக்க முடியல. அதுவும் இல்லாம இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் வேற ஹெவியா இருந்துச்சு. ஸோ நான் 1/2 நடந்துட்டேன். இன்னும் நைட் டின்னர் நான் சாப்பிடல. மதியம் சாப்பிட்ட காலையில சாப்பிடலைன்னு சொல்லி 2 இட்லி 2 சொல்லிட்டு அதையும் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதுதான் நான் அதோட தான் இருக்கேன். இன்னும் நான் எதுவும் சாப்பிடல, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். நான் வந்து நடக்காதது ஒன்றும் சொல்லலை, என்னோட லைஃப்ல நடந்தது, நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். எப்படி ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு விதமும், அதே மாதிரி ஒவ்வொரு பிரெக்னன்சியும் ஒவ்வொரு மாதிரி. நீ ஏன் அவங்கள மாதிரி இல்லை, நீ ஏன் இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி யாரையும் கொஸ்டின் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பிரெக்னன்சியும் அந்த பொண்ணு என்னென்ன டாலரேட் பண்ணி என்னென்ன ஃபேஸ் பண்ணி வெளியே வரான்னு அவ ஒருத்திக்கு தான் தெரியும்.
அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து மனசளவுல காயப்படுத்தாதீங்க. இப்போ அப்பதான் நீங்க ரொம்ப அவங்களோட ஆறுதல் வந்து அந்த டைம்ல தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை யார் பார்த்துட்டு இருக்காலும் சரி, அவங்க வந்து புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்றத. எல்லா பிரெக்னன்சியும் தனித்தனிதான், எல்லாரோட பாடியும் வேற வேற மாதிரிதான். ஸோ ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணிக்காதீங்க. என்ன டவுட் வேணும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கு பார்க்குறேன். பை.